3 வகையான சர்க்கரை வியாதி இருக்குது. டைப் 1, டைப் 2 ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜெஸ்டேஷனல் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொன்னால் தற்காலிக டயாபெட்டிக், தற்காலிக சர்க்கரை மிகைநிலை அர்த்தம். இது கர்ப்ப காலத்தில் வரும், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது தானாக சரியாயிடும். டைப் 1 பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வேர்ல்டு வைடு 10% இருக்காங்க. இவங்க எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு போதுமான இன்சுலின் சுரக்காது. பிறவியிலேயே நம்முடைய பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ரியாஸ் போதுமான அளவு இன்சுலினை சுரக்காது. நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள குளுக்கோஸை நம்ம செல்களை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு போதுமான அளவு இன்சுலின் சுரக்கணும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சுருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் தரமான குளுக்கோஸாக இருந்தால் மட்டுமே நம்ம இன்சுலினை சுரக்க வைக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுனால், கொழுப்பு உணவுகள்னால கொழுப்பு உருவாவது கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டி கொழுப்பு சாப்பிட்டுச்சு அது கொழுப்பு வந்துச்சே அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதனால் இந்த கார்போஹைட்ரேட் எந்த அளவு குறைச்சிக்கிறீங்களோ குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற உணவுகளை ஹை ஃபைபரஸ் ஹை ஃபேட் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லையா, அது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹெல்த் கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டயாபெட்டிக், அதாவது சர்க்கரை மிகைநிலை. இதில் நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 20% சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மோர் தென் 60%, அதாவது 60% மேலே சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையில் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3 வகையான சர்க்கரை வியாதி இருக்குது. டைப் 1, டைப் 2 ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜெஸ்டேஷனல் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொன்னால் தற்காலிக டயாபெட்டிக், தற்காலிக சர்க்கரை மிகைநிலை அர்த்தம். இது கர்ப்ப காலத்தில் வரும், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது தானாக சரியாயிடும். ஆனால் கர்ப்ப காலத்தில் வர்ற இந்த சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் உடம்புக்கு அப்போ மருந்து மாத்திரை சாப்பிடணும், டாக்டருடைய அட்வைஸ் பேர சாப்பிடணும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதை கண்ணி பண்ணால் நோயாளியாக மாறிவிடுவீர்கள். அதனால் நீங்கள் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் உணவு மேலாண்மை மூலமாக இயற்கையாக எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். அதை பயன்படுத்திடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் டைப் 1 பார்த்திங்கன்னு சொன்னால் இது வேர்ல்டு வைடு 10% இருக்காங்க. இவங்க எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு போதுமான இன்சுலின் சுரக்காது. பிறவியிலேயே நம்முடைய பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ரியாஸ் போதுமான அளவு இன்சுலினை சுரக்காது. ஏன் இன்சுலின் சுரந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணும். அதாவது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸை நம்ம உள்ளே இருக்காந்தால் ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை. அப்போ போதுமான அளவு இன்சுலின் சுரந்தால் தான் என்ன ஆயிரும், நம்ம உடம்பு ஏற்றுக்கிறோம். ஒருவேளை போதுமான இன்சுலின் சுரக்கல்னு சொன்னால் என்ன ஆயிரும்னா அது அந்த குளுக்கோஸ் நிராகரிக்கப்படும். அப்போ சர்க்கரை சத்தை ரத்தத்திலேயோ இல்லை யூரின்லேயோ கலந்து அது சர்க்கரையாக மாறிவிடுவார்கள். இது 1வது டைப் 1 சொல்கிறோம். இந்த டைப் 2 தான் நிறைய பேர் இருக்காங்க. அது 90% பார்த்திங்கன்னா டைப் 2 டயாபெட்டிக் மெலிட்டஸ் தான் இருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால் அது இவங்க நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள குளுக்கோஸை நம்ம செல்களை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு போதுமான அளவு இன்சுலின் சுரக்கணும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சுருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் தரமான குளுக்கோஸாக இருந்தால் மட்டுமே நம்ம இன்சுலினை சுரக்க வைக்கும். அப்போ நீங்கள் தரமற்ற சாப்பாடு சாப்பிடையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் டிஃபிஷியன்சி, இன்சுலின் போதுமான சுரக்காது. அப்போ அப்சர்வ் பண்ணுற தன்மை குறைஞ்சிரும். அப்போ அந்த குளுக்கோஸ் நிராகரிக்கப்படும். அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் தான் இரத்தத்தில் கலந்து இருக்குது. ஸோ இதனால் என்ன வரும், இந்த ரத்தத்தில் நம்ம சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுமே உங்களுக்கு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாதிக்கப்படும் சொன்னால் பயந்துடாதீங்க. அதாவது பிரெயின் போகிற சப்ளை குறைஞ்சி போயிடும், கண்ணுக்கு போகிற சப்ளை குறைஞ்சி போயிடும், அதே மாதிரி ஒவ்வொரு ஷோல்டருக்கு போகிற சப்ளை குறைஞ்சி போயிடும். இது மாதிரி எல்லா இடத்துக்கும் சப்ளை போகிறது குறைஞ்சி போயிடும். இயற்கையாகவே உங்களுக்கு ரத்த குழாய் சுருங்கியுடைய தன்மை குறைஞ்சி போயிடும். இப்படி குறைஞ்சி போகிறதுனால அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்கும். இதை இயற்கையாக நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உணவு மேலாண்மை வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உணவு மேலாண்மை அப்படி சொன்னால் நான் நிறைய இப்போ சொல்லியிருக்கேன். அதை என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்ற முறைகள் தான் பண்ணணும். அது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஹை ஃபைபரஸ் ஹை ஃபேட் உணவை எடுத்துக்கணும். அதிகமான நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள். இந்த நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், கொய்யாக்காய், வெள்ளரிக்காய்,
இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த இது இருக்கு இல்லையா, கோவாக்காய் இருக்கு இல்லையா, அதை குக் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா பச்சை காய்கறிகளையும் சமைச்சு சாப்பிட்ணும். எல்லா பச்சை கீரைகளையும் நிறைய சேர்த்துக்கணும். இது 2 கிடைக்கலன்னா அப்புறம் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சோண்டு உள்ள அரை கிலோ வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணுறது. அதில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா எவ்வளோ தான் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் சொன்னால், அதாவது தொட்டுக்கிறத சாப்பிட்ணும். தொட்டுக்கிறத வந்து நிறையா சாப்பிட்ணும். சாப்பிட்றத குறைச்சி சாப்பிட்ணும். அப்படின்னு சொன்னால் இந்த கீரை வகைகள் சொன்னால, கீரை அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும். ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். கோதுமையை கம்மி பண்ணிக்கணும். இது ஒரு உத்தி. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தால் நிறையா வந்து நீங்கள் நான்வெஜ் உணவுகள் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை இது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன், எதை வச்சு சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவுனால் கொழுப்பு உணவுகள்னால கொழுப்பு உருவாவது கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டி கொழுப்பு சாப்பிட்டுச்சு அது கொழுப்பு வந்துச்சே அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதனால் இந்த கார்போஹைட்ரேட் எந்த அளவு குறைச்சிக்கிறீங்களோ குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மற்ற உணவுகளை ஹை ஃபைப்ரஸ் ஹை ஃபேட் உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லையா, அது 2 கேட்டீங்கன்னு சொன்னால், ஆவாரம்பூ இருக்கு இல்லையா, ஆவாரம்பூ, அந்த ஆவாரம்பூவை ஜூஸ் போட்டு வாரத்தில் 3 நாள் நீங்கள் எடுத்துக்கணும். ஆவாரம்பூ வந்து இப்படி ஜூஸ் போட்டு பண்ணணும். ஜூஸ் போட்டு சொல்லி நல்லாக்கா வந்து வெந்நீரில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை குடிங்க. இது பாருங்கள், ஒரு பழமொழி இருக்குது, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டாருண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆவாரப்பூக்கு அவ்வளவு மோர் எஃபெக்டிவானது. அப்போ அந்த ஆவார பூவினுடைய எசன்ஸை நீங்கள் சாப்பிட்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணு நல்லா தெரியும், ஜாயின்ட் பெயின் நல்லா போகும். அந்த நம்னஸ் இருக்கு இல்லையா, நம்னஸ்ஸு, அதாவது டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறதுனால நம்னஸ் இருக்கும், பாதி எரிச்சல் இருக்கும். அந்த விரல்கள்லாம் குத்துற ஸ்டிச்சிங் பெயின் ப்ரீக்கிங் பெயின் சொல்லுவாங்க. அது ஊசி குத்துறது போல் பெயின் இருக்கும், மதமத்து போகும். இதுக்கெல்லாம் இந்த ஆவார பூவை சாப்பிட்றப்போ உங்களுக்கு படிப்படியாக குணமாயிரும். இது இன்னொன்று சொல்கிறேன், இதை உடனே இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே மருந்து மாத்திரையெல்லாம் கொண்டாந்து குப்பையிலெல்லாம் போடக்கூடாது. மருந்து மாத்திரையை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும். எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க, மருந்து மாத்திரையை நீங்கள் குப்பையில் போட்டுருங்க, உங்கள் உடம்பு பார்த்துக்கிறோம், கடவுள் பார்த்துக்குவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. தப்பு, ரொம்ப தப்பு. இறைவனுக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் நம்மளாம் பார்த்துக்க மாட்டார். அவருக்கு செய்ய வேலை செய்வார். ஒன்று நம்ம உடம்பு பார்த்துக்கணும்னு சொன்னால் உடம்பு பார்த்துக்கிறது தான். ஏன் இதுவரையும் பார்த்துக்கல, அது பார்க்கறதுக்கு சக்கரை வியாதி வந்துச்சு. அதனால மருந்து மாத்திரைகளை மருத்துவருடைய ஆலோசனையின்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால், குறைச்சிட்டே வந்து இந்த ஆவாரம்பூ ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஆவாரம்பூ இருக்கு இல்லையா, ஆவாரம்பூ எங்கள் ஊர்லாம் கிடைக்கும், நெய்வேலிலாம் கிடைக்கும், பட்டுக்கோட்டையில் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி சென்னை போன்ற இடத்துலலாம் வந்து டவுனில் கிடைக்கிறது வாய்ப்பு மிக குறைவு. இதில் வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை ஜூஸ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு வந்து 3 நாள் சாப்பிட்ணும். காலை மாலை 2 நேரம் சாப்பிட்லாம். நீங்கள் டீ சாப்பிட்றீங்களே, அதுக்கு பிறகு இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாதை எரிச்சல், மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். இல்லை சார், இன்னும் நாங்கள் நிறைய வந்து உங்கள்கிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துனா நான் சேலஞ்சு 30 நாளில் உங்களுடைய சர்க்கரையை வந்து எவ்வளவு இருந்தாலும் அது இயல்நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன, டயட் மேனேஜ்மெண்ட்டு, உணவு மேலாண்மை. நீங்கள் எங்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அது மாதிரி உணவு எடுத்துக்கணும். நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, நாங்கள் அந்த சூர்ணம் இருக்கு இல்லையா, எந்த சூர்ணம், அந்த ஆவாரை சூர்ணம் இதெல்லாம் கொடுத்து உங்களை வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். எங்கள் சென்டர் வந்து சென்னையில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது, பேராவணியில், பட்டுக்கோட்டை பேராவணியில் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேவா? இப்படி பண்ணிங்கள் சொன்னால் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நிலையை மாற்றி நல்ல நலவாழ்வு பெறுவதற்கு நிச்சயம் உதவி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.